ராஜாதி ராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜ குலதிலக ராஜ பராக்கிரம ராஜ வைராக்கிய வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமோசுதே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார். செம்ம சீனுமா. சடக்குன்னு மைக்க தூக்கி கையில கொடுத்தாங்க. பிறந்த நாள் வாழ்த்து ஏதாவது சொன்னாத்தானே நல்லா இருக்கு, சொல்லுங்க அப்படின்னு ஒண்ணு. ஆமா, திருவள்ளுவருக்கு காவி துணி போட்டா என்ன கெட்டு போச்சுன்னு கேட்கிறேன். காவி கலர்ல துணி போட்டா வள்ளுவரா கோச்சுக்கிறார், ஏன் நீங்க கோச்சுக்கிறீங்க? என்ன தப்பாய் போச்சு உங்களுக்கு? அக்கா வீரவசனம் பேசுறாங்க. அவங்க என்ன கவனிக்கிறாங்கன்னா, அங்க உள்ள அமைச்சர்கள் திருவள்ளுவர் காவி நிறம்தான் உடுத்தி இருக்கிறார், திருநீர் அணிந்திருக்கிறார், ஆரம்ப கால புத்தகங்கள் எல்லாம் அதைத்தான் உருவகப்படுத்தி இருக்கிறது. யார் வேணாலும் ஒரு லைப்ரரிக்கு போங்க, 60-70 வருடங்களுக்கு முன்னால் பதிப்பிக்கப்பட்ட திருவள்ளுவர் காவி உடை அணிந்துதான் இருக்கிறார். அதான் அவரோட அசல், ஒரிஜினல். ஆக அசல விசில்ல வெற்றி பெற்ற அமைச்சர்கள், அதுவும் எங்க கிட்ட இருந்தே போனவர், எங்க கிட்ட இருக்கும்போது காவி உடை உடுத்துனா அதான் சரின்னு சொன்னவர், இன்னைக்கு காவி உடை உடுத்திருக்கிறார்கள், பாஜகவை மக்கள் நிராகரிக்கிறார்கள் என்றெல்லாம் பேசுகிறார்கள். தம்பிக்கு என்னைய கூட்டு போய் அக்கா டிவியை பாருங்க. நானும் போய் பார்த்தேன். திருச்சியில தம்பி பேண்ட் சட்டையா போட்டுக்கிட்டு பயங்கரமா பேசுறாரு. அவர் முதல்வருங்கிறத மறந்துட்டார் போல் இருக்கு. பழையபடி ஏதோ எலெக்ஷன் மோடிலேயே பரப்புரைக்கு பேசுற மாதிரியே பேசுறாரு. மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியில வந்துட்டோம் அப்படின்றத மறந்து ஒரு பிரச்சார கூட்டம் மாதிரியே அதை பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா 20 நாட்கள் குறைவான நாட்கள் கிடையாது. ஆனா நான் இப்ப போயிட்டு வந்த தண்டையார்பேட்டைக்கு பக்கத்திலேயே விஷ்ணு என்ற தம்பி கஞ்சா விற்பனையை எதிர்த்து கேட்டதற்கு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். மிக மிக வேதனையான ஒன்று. அதே மாதிரிதான் இன்னைக்கு நான் கோயம்பேடை தாண்டி போகும்போது அங்க உள்ளவங்க காமிச்சாங்க, இந்த இடத்துலதான் அந்த பார்ல நடனமாடிய பெண் இந்த இடத்துலதான் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு. நான் இன்னைக்கு போற வழியிலேயே 2 இடங்கள்ல நேர கொலை நடந்த இடம் பார்த்தேன் நான். ஆக அப்படின்னா தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? ஆக நாங்க இப்பதான் வந்தோம், 20 நாள் தான் ஆச்சு, எங்களுக்கு விடுமுறை நேரம், எங்களுக்கு விண்டோ பீரியட் வேணும்லாம் சொல்லவே முடியாது. அப்படியே நம்ம வைகோ ஐயா என்னது, நாங்க இங்க ஆட்சியில இருக்கிற போது, அதாவது விஜய் ஐயாவோட இணக்கமா இருக்கிறாராம் அப்படி சொல்றாரு. மேகதாது விஷயத்துல PR பாண்டியன் சொன்னாரு, 3 முறை, ஒரு முறை விவசாய சங்கத்தினரை அழைத்து, 3 முறை வழக்கறிஞர்களை அழைத்து முதலமைச்சர் ஆலோசனைகள் மேற்கொண்டு அடுத்தடுத்து என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்களிடம் அறிவுறுத்தியதாக, இந்த பிரச்சனையை தலையாய பிரச்சனையாக தொடக்க காலத்திலிருந்து முன்னின்று போராடி வருகிற காவிரி விவசாயிகள் சங்க தலைவர் தோழர் PR பாண்டியன் அவர்கள் இதற்குரிய விளக்கத்தை சற்று முன்புதான் முதலமைச்சர் நிலைப்பாட்டை பற்றி கூறினார். அதற்குரிய கவலையோடு அவர் நடவடிக்கை மேற்கொண்டிருப்பதாகவும் சொன்னார். இங்க வாருங்க, நாங்க கிட்டத்தட்ட 40-50 வருஷமா அரசியல் இருக்கிறோம், அரசியல் பயணம் மேற்கொண்டுகிட்டு இருக்கிறோம். நாங்களே வெள்ளையும் சொல்லியமா இருக்கிறோம். நீங்க சடக்குன்னு காவியை தூக்கி வள்ளுவர் மேல போட்டா, அவர் எங்க குடும்பத்துல ஒருத்தருங்க, எங்க மூத்த பாட்டங்க, அவரு யாரை கண்டு நீங்க போட்டியா அப்படின்னு பொங்குறார். போராட்டம் இருக்குது 7ஆம் தேதி, ஜாக்கிரதை அப்படின்னு எச்சரிக்கை விடுக்க. வருகிற 7ஆம் தேதி ஆளுநர் அர்லேக்கருடைய நடவடிக்கையை கண்டித்து திருவள்ளுவர் சிலைக்கு அவர் காவி துணியை போர்த்தியதை கண்டித்து வந்தே மாதரத்தை திணிக்க முற்படுகிற ஆளுநர் அர்லேக்கரை போக்கை கண்டித்து ஆளுநர் மாளிகைக்கு எதிரே என்னுடைய தலைமையில் கருப்பு கொடி அறப்போர் ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அப்படியே செய்தியாளர்கள் சடக்குன்னு ஒரு பிட்டத்துக்கு போட்டாங்க. ஐயா, இந்த நம்ம ஐயா துரை வைக்க ஐயா சால்வையா போட்டாரு, அப்படியே மலமலன்னு மனசுல உள்ளதெல்லாம் கொட்டினாரு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, பின்ன இருக்காதா, எங்களுக்குள்ள அவ்வளவு உள்ள கிடக்க இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்குல்ல, நாங்க எடுத்து வெளியில கொட்டணும்னு ட்ரை பண்ணோம், தம்பி எடுத்து மலமலன்னு கொட்டி விட்டாப்ல, என்ன தப்புங்கிற, என்ன தப்பு அப்படின்னு கேட்காரு வைக்க ஐயா. எதுக்கோ அடி போடுறாரு போல் இருக்கு. காங்கிரஸ் ராஜ்யசபாவும் 27 சீட்டு வாங்கிட்டு மந்திரி சபையிலே சேர்ந்துட்டாங்களே, எப்படி எங்களை அவங்களே கம்பேர் பண்றீங்க? எங்க மேல உள்ள ஒரு
நல்லெண்ணம் இல்ல, அதனால கம்பேர் பண்றாங்க. அவங்களை எங்களை எப்படி கம்பேர் பண்ண முடியும்? எங்களை சிறுத்தைகளை எப்படி கம்பேர் பண்ண முடியும்? அவங்க இங்கதான் இருந்தாங்க, ஆட்சியை ஆதரிச்சு மந்திரி சபையிலே சேர்ந்துட்டாங்கல்ல. அப்படிப்பட்ட நிலைக்கு நாங்க ஆளாகலையே. அதனால எங்களுக்கு குறைச்ச சீட்டுகள் கொடுத்து எங்க சின்னத்திலே நிற்க வச்சது ஆதங்கம் தொண்டர்கள் மனசுல இருக்கு. அதை அவர் வெளிப்படுத்திக்காரு, அவ்வளவுதான். மற்றபடி வேறு எந்த முடிவும் நாங்கள் எடுக்கவில்லை. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கவும் மாட்டோம். எப்படி சொல்றாரு தெரியுமா? நானு ஒரு ஒரு விஷயத்தை நினைச்சிட்டு அங்க போனோங்க. அவங்க என்ன சொன்னாங்க? 4 தாரம்னாங்க. சரி போது விடுங்க அப்படின்னா 4 உதயசூரியனில் நில்லுங்காங்க. ஐயா ஒன்னே ஒன்று பம்பரத்தில் நிற்கிறோம்னு சொன்னான். இல்லை இதுலேயே நில்லுங்க, சேர்த்து நில்லுங்கன்னு பேப்பர் கொடுக்கும்போதுன்னு சொல்லுதாங்க. மனசுக்குள்ள அவ்வளவு ரணமுங்க, ரணம். எவ்வளவு பாடுபட்டிருப்போம் தெரியுமா அப்படின்னு இப்ப போட்டு கக்குறார். 10 இடம் பிளஸ் ராஜ்யசபா. ஒரு கட்சிக்கு 8 இடங்கள், ஒரு கட்சிக்கு 27 இடம் பிளஸ் ராஜ்யசபா. மற்ற 2 கட்சிகளுக்கு 5 இடங்கள். முஸ்லிம் லீக் ஒண்ணுக்கு தான் 2 இடங்கள் கொடுத்தாங்க, எங்களுக்கு 4 இடங்கள். அது எங்கள் தோழர்கள் மனதில் ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்தியது என்று இதே கருத்தை சொன்னேன். தமிழ்நாடு பூராவில் இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திமுக தோழர்கள் மனதில் நாம் தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட விகிதம், அதிலும் அவர்கள் கட்சி சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்ற நிர்பந்தம், ஒரு தொகுதியில் நாங்கள் விரும்புகிற சின்னத்தில் போட்டியிட்டுக் கொள்ளலாம் என்று தெரிவித்து அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்ட நிலையில் 24 மணி நேரத்திற்கும் அது கடைசி நேரத்திலும் அங்கும் நாங்கள் தனி சின்னத்தில் போட்டியிடக்கூடாது, உதயசூரியனில் தான் போட்டியிட வேண்டும் என்ற நிர்பந்தத்தால் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. நம்ம அரசியல்ல புன்னகை அரசர் அப்படின்னு நம்ம டிடிவி ஐயார சொல்லுவோம்ரா. அவர் சடக்குன்னு வரார். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கார். டூர் வருப்பார் போட்டிருக்கு. அவர் வந்து சொல்றாரு, ரீல்ஸ் போட்டு எல்லாத்தையும் ஏமாத்தி ஆட்சியை பிடிச்சிய. இப்ப பழையபடி ரீல்ஸ் போட்டு இல்ல நடக்குன்ற மாதிரி என்னமோ பேசிய. திடீர்னு மைக்க பிடிச்சி என்னமோ எலெக்ஷன்ல பேசுற மாதிரியே பேசுறீங்க. என்ன நடக்குதுயா இந்த நாட்டில் ஒன்னும் புரியல அப்படிங்கிற மாதிரி லைட்டா சாட்டை எடுக்கிறாரு. எங்க சொல்லட்டு வரணும்னு தெரியல. வந்தீங்களா? எதுக்கு வந்திய? சும்மா இது வண்டிவீல? ஆமா, எடப்பாடி ஐயாட்ட போய் கொஞ்சம் கூட முன்னாடி என்ன வண்டிய? ஏன் இப்படி பண்றீங்க? அதாவது ஒரு இடத்துல ஒரு மாதிரி நிலையா இருக்க கத்துக்கிடுங்க. அதை விட்டு இங்கிட்டு ஒரு கால அங்கிட்டு ஒரு கால அங்கிட்டு ஒரு கை இங்கிட்டு ஒரு எதுக்கு இந்த பாடுங்கிற நிர்மல் குமாரையா இப்படி கேட்கார். அவர் வந்து 9 வருஷமா என்ன பண்ணாரு? நான் வந்து துரோகி பண்ணி பழனிசாமியை வீழ்த்துவேன், நான் வந்து அதிமுகவை ஒன்றிணைப்பேன், அதிமுகவை கைப்பற்றுவேன், ஏதோ சொல்லிட்டு வந்தாரு. கடைசியில் வந்து என்ன சொன்னாரு? நான் வந்து பழனிசாமியுடன் சேர்றதுக்கு பதிலாக நான் வந்து அதுக்கு தூக்குலே தொங்கிடலான்னாரு. இப்போ கடைசியில் போய் அண்ணன் பழனிசாமி முதல்வராக்கேன்னு ஒரே ஒரு எம்எல்ஏ தூக்கிட்டு போய் அவர் கவர்னர் மாளிகையில் நின்றுட்டு இருக்காரு. அவரெல்லாம் வந்து இவ்வளவு நாள் 9 வருஷம் அரசியலில் அவர் என்ன செஞ்சாரோ அதை விட மோசமாக அவர் என்ன நடந்துக்கிட்டாரோ, அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாரோ அதையே அவர் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கூப்பிட்டு கேட்க சொல்லணும். இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் இருக்கவங்ககிட்ட நான் இந்த மாதிரி 9 வருஷமா ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தேன், இன்னைக்கு அதை தாண்டி இன்னைக்கு நான் போய் திரு பழனிசாமி அவர்களை முதல்வராக்கணும்னு நான் போராடிட்டு இருக்கேன், இது ஏற்புடையதா இருக்கான்னு கேட்க சொல்லுங்க. 9 வருஷமா அவர் என்ன செஞ்சார் அதையே மாத்தி பேசிட்டு இருக்காரு. அவரை போய் நீங்க இன்னைக்கு பெருசா பேசிட்டு இருக்கீங்க. அவரெல்லாம் வந்து பேசாம அரசியல் விட்டு ஒதுங்கிறது திரு டிடிவி அவர்களுக்கு மிகவும் நல்லது. நீங்க முதலமைச்சர் ஆயிட்டீங்க, அதை முதல்ல நீங்க நம்பணும், அப்புறம் மற்றவங்களை நம்ப வைக்கணும். அதை விட்டு மைக்க பிடிச்சா தீய சக்தி, நீங்க தூய சக்தி, அதுக்கப்புறம் காணாம போட சக்தி, தீர்ந்து போட சக்தின்னு பேப்பரை வச்சு டைலாகா படிச்சுக்கிட்டு இருக்கீங்கள. முதல்ல நம்புங்க, யூ ஆர் த சீஃப் மினிஸ்டர், அடுத்தவங்களை நம்ப வைங்க, நான் தான் உங்க முதலமைச்சர் அப்படின்னு ஆராசைய இந்த பக்கத்துல இருந்து டியூஷன் எடுக்க. தூர சத்தியம், ஓர சத்தியம், கோர சத்தியம், பார சத்தியம், தூர்ந்து போன சத்தியம். ப்ரோ விஜய் ப்ரோ, எங்க ப்ரோ போச்சு உங்களுடைய சக்தி? பிஎம்க்கு முன்னாடி முடியாதுன்னு சொல்லிட்டு வாங்க ப்ரோ. ஏன் ப்ரோ? ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ப்ரோ, ஒய் ப்ரோ ஏன் பேசாம வந்தீங்க? ஏன் ப்ரோ ப்ரெஸ்ஸை பார்க்கறதுக்கு தைரியம் இல்லை ப்ரோ? ஏன் ப்ரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் இவ்வளோ நேரம் வீரம் உங்களுக்கு? எவ்வளோ பிரச்சனை இருக்கு? பாசிசத்தையும் எதுக்குறோம், பாயாசத்தையும் எதுக்குறோம். நீங்கள் ரைட், பாயாசத்தை முடிச்சிட்டீங்க. பாசிசத்தை என்னாச்சு ப்ரோ?
திருவள்ளூர் காவி கலர் போட்டிருக்காரு கவர்னர். உங்க அமைச்சர் கேட்டாங்க, என்ன சொல்றாங்க? அதை இப்ப பத்தி பேச வேணாம், எப்ப பேசுவீங்க? திருவள்ளுவர் எங்களுடைய இனத்தினுடைய, மொழியினுடைய, கலாச்சாரத்தினுடைய அடையாளம். பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் எம்பளம் போட்டுக்கிட்டா பத்தாது. அப்படியே இன்னொரு விஷயத்தை கேட்காரு. ஆமா நல்லா வருது அப்படின்னு சொல்றீங்களே, என்ன வருது? அப்படியே சீட்டுக்காக சரட்டுன்னு துண்டை போட்டு பேசுனீங்களே, அது வருதா? இல்லைன்னா அப்படியே துண்டை போட்டு மற்ற விஷயங்கள்லாம் பேசுறீங்களே, அது வருதா? என்ன வருதுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? உள்ளுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களே, அங்க ஏதாவது சடக்குன்னு சொல்றதுக்கு வருதா அப்படின்னு ஏகப்பட்ட வருதா கேட்காரு. அவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு வரிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்வது, ஸ்டாலின் சார் என்பது, அப்புறம் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி, மற்றவங்க எல்லாம் அல்லு சில்லு. யாரு? அதிமுக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள். நான் வந்து ஸ்டாலின் ஸ்டார், உங்களுக்கு எனக்கும் தான் போட்டி, மற்றவங்க எல்லாம் அல்லு சில்லுன்னீங்கல்ல. முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு ரொம்ப சங்கடமா இல்லை? நான் வேறு வார்த்தை பயன்படுத்த விரும்பலை. அந்த அல்லு சில்லு வீட்டுக்கு நீங்களே போய் சால்வை போட்டு அவங்களோட ஓட்டை வாங்கினீங்களே, அந்த அல்லு சில்லுக்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடினது தில்லுமுல்லா அரசியல் அநாகரிகமா? ஐயா, நீங்க வாட்டுக்கு சடன்னு பேசி விட்டுருதியே. பாவம் அங்கிட்டு இருந்து விடுதலை சிறுத்தையிலேருந்து தடன்னு எல்லாம் சண்டை போட்டு கிடக்காங்க. இங்கே வருங்க, இப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கும், நல்லா போய்கிட்டு இருக்கு அண்ணன் தம்பிக்குள்ள, திடீர்னு ஒரு குடுக்கல் வாங்கல பிரச்சனை வருது, சண்டை நடந்துருதா இல்லையா? அந்த மாதிரி தாங்க நெருக்கமாக ஒன்றுக்குள்ள ஒன்றா தோளோட இருந்தவங்க திடீர்னு போகும்போது வார்த்தை வரும், ஒரு வார்த்தை வரதான் செய்யும். அதான் அன்னைக்கோட முடிஞ்சு வச்சுல, திருப்பி அதே இது நீட்டிக்க விடுங்க அப்படிங்க. அது எங்களுக்கு இருந்த அவ்வளோ பிணைப்பு பாசம் யார்கிட்ட கூட வச்சுருந்தோமோ அந்த பாசம் வந்து முரண்படும் போது கோவம் வரும். காங்கிரஸ் நாங்கள் அவ்வளோ பாசம் வைக்கல, ஐடியாலஜிக்கலாக. சிபிஎம் வெளியே இருந்தாங்க, அதனால எங்களுக்கு ஒருத்தர் இருக்கும். அதில் என்ன இருக்குது சார்? என்ன சொந்த தம்பி, எங்கள் அண்ணன் எனக்கு வந்து நான் எதிர்பார்த்த ட்ரஸ்ட்டை விட்டு இல்லைன்னு சொல்லும்போது கோவம் வரும். நாளைக்கு திரும்பவும் சேர்ந்துக்குவோம் சார். ஐடியாலஜியில் செயலி சேம் போட். அன்னைக்கு கோவம் இருந்தது, வருத்தமாக நானும் பேசியிருப்பேன், அவங்களும் பேசியிருப்பாங்க. அதில் என்ன இருக்குது? நத்திங். இது ஒரு சகோதர முரண்பாடு, அவ்வளோதான். இட் மே நாட் பி பர்மனன்ட். நாங்கள் பூரா சிங்கங்களாக வச்சுருக்கோம், இப்போ கொஞ்சம் சோர்வாக படுத்து கிடக்கு. எங்கள் எடப்பாடி ஐயா என்னைக்கு அதுக்கு புத்துயிர் கொடுக்காரோ அன்னைக்கு சரட்டுன்னு எந்திரிச்சு பாஞ்சு வரும் அப்படிங்காரு நம்ம ஆர்பி உதயகுமார் ஐயா. இருக்காதா பின்ன? கொஞ்சம் சோர்வாக இருக்கிறவங்கள பிடிச்சி நோண்டிக்கிட்டே இருக்கியா, கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்க, அதுக்கப்புறம் எங்கள் வீரியத்தை அப்படிங்கிறலாம். அதிமுகவை உங்களை கிழிக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க. எங்கள் நேரம், எங்கள் காலம், புரட்சித் தலைவர் மனித புனிதர் மன்னாதி மன்னன் மக்கள் தலைவர் பாரத ரத்னா அவர்கள் தொடங்கிய கட்சி, இதய தெய்வம் தமிழகுலசாமி அம்மா அவர்கள் உயிரை கொடுத்து வளர்த்தெடுத்த கட்சி. புரட்சி தமிழர் ஒரு சாமானியர் இன்றைக்கு இந்த இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவரிடத்துல உங்களை போன்ற சினிமா கவர்ச்சி இல்லை. அவருக்கு சினிமா கவர்ச்சி இல்லாதனாலே நீங்க எதை வேணாலும் பேசிடலாமா? அதிமுகவை அபரிக்க நினைக்கிறீங்க, அதிமுகவை அழிக்க நினைக்கிறீங்க. உங்க ஆணவம், அகம்பாவம், பேச்சு தெரியுது விஜய் தம்பி. மாண்புமிகு முதல்வரே, அதிமுகவை இன்னும் ஏளனப்படுத்துங்க. மாண்புமிகு முதல்வர் விஜய் தம்பி, இன்னும் அசிங்கப்படுத்துங்க, எங்களை கேவலப்படுத்துங்க, எங்களை உதாசீனப்படுத்துங்க, எங்களை அவமானப்படுத்துங்க. அப்பத்தான் அதிமுகவின் சிங்க கூட்டம் சிலுத்தெழுந்து உங்களை சிதிலாக உருவாக்குகிற காலத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக விசுவாச தொண்டர்கள் உருவாக்குவார்கள். நிர்மல்குமார் ஐயா ஒரு உண்மையை சடக்குன்னு இந்த பக்கமாக தள்ளி விடுறார். அதாவது எல்லாரும் போய் பார்த்தேல, என்னை வந்து பார்த்தேல அப்படின்னு எடப்பாடி ஐயா கேட்டார்லா, அதுக்கு இப்போ பதில் சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. நாங்களும் உங்களை பார்க்க வரோம் தானே போட்டு கேட்டோம், நாங்களே தோல்வியில் துவண்டு போய் கிடக்கோம், ஒரு நாள் ஆகட்டும் நீங்கள் தானே சொன்னீங்க, அன்னைக்கே சொல்லியிருந்தா சரக்கிட்டு 1/2 கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு பார்த்துட்டு போயிருப்போம்லா அப்படின்னு நிர்மல்குமார் ஐயா சொல்லுதாரு. அந்த பக்கம் யாராவது பதில் சொல்லுவாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கவும் அப்போது நேரம் கேட்கப்பட்டது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கவும் அப்போ நேரம் கேட்கப்பட்டது.
ஆனால் ஒரு சில தலைவர்கள் அவர்களுடைய சூழ்நிலை கருதி, அவர்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலை கருதி அவர்கள் இப்போதைக்கு வேண்டாம், நாங்களே தோல்வியுற்று இருக்கிறோம், இந்த டைம்ல சந்திச்சா நன்றாக இருக்க, தோல்வியுற்று இருக்கிற நேரத்தில் சந்திக்க வேண்டாம் என்று அவர்கள் வந்து அதை அப்போதைக்கு அந்த அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணல. எங்களுடைய தலைவர் இவர்கள் அவர்கள்னு யாரையுமே பிரிச்செல்லாம் இது பண்ணல, அனைவரையும் சந்தித்து அனைத்து தலைவர்களையும் சந்திக்க வேண்டும் என்று விரும்பினார். எங்க தேர்தல் வாக்குறுதிப்படி நாங்க பயிர்க்கடனை சரட்டுன்னு புல்டோசர் வச்சு தள்ளி விட்டோம். அது போய் கொபகொபகொபன்னு விழுந்துருச்சு. எல்லா விவசாயிகளும் பயனடைஞ்சிட்டாங்க. அங்க ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் அது கிடைக்காம இருந்திருக்கா, அவங்க போராட்டம் பண்ணுவாங்க. அது கூட திமுக காரங்க தூண்டி விட்டதுனாலதான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காருங்க. திமுகவுடைய தூண்டுதல் பேர்ல ஒரு சில இடத்துல போராட்டம் பண்றது. நீங்க பயிர்க்கடன் தள்ளுபடியில நீங்க மொத்தம் உள்ள 14 லட்சம் விவசாயிகள் 12 லட்சம் பேர் வந்து இதனால பயனடைஞ்சிருக்காங்க. இதுல எவ்வளவு பேர் அதிகமா பயனடைஞ்சிருக்காங்க, எவ்வளவு உடனடியாக நம்ம முதல்வர் வந்து சொன்ன வாக்குறுதியில உடனடியாக நிறைவேற்றப்பட்டு எவ்வளவு பேர் இதுல பயனடைஞ்சிருக்காங்கன்னு தான் நீங்க பார்க்கணும். சரி, கண்டிப்பா அரசுடைய நிதிநிலை என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியும், எவ்வளவு தூரம் மக்களுக்கு பயனளிக்கும் விதத்துல அரசு செயல்பட்டு இருக்குன்னு தெரியும். உடனடியாக ஒரு அரசுல வந்த 2 வாரத்துல பயிர்க்கடன்களை தள்ளுபடி செஞ்சு முதல்வர் அளித்த இது வந்து உத்தரவு வந்து எல்லா இடத்துலையும் மிக சிறப்பாக ஏற்கப்பட்டிருக்கு. ஒரு சில பேர் திமுகவுடைய இந்த மாதிரியான ஒரு 3ஆம் தர நபர்களுடைய தூண்டுதல்னால நடக்கும். கண்டிப்பா என்னன்னா விவசாயிகள் நலனுக்காக தான் முதல்வர் கண்டிப்பா இந்த போராட்டி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் விவசாயிகள் நலனுக்காக மட்டும்தான் நம்ம வேலை பார்த்துருக்கணும். அந்த துறைகள் அனைத்தும் வேலை பார்த்துருக்கணும். ஏழை எளிய மக்கள் அனைவருக்காக வேலை பார்த்துருக்கணும். கண்டிப்பா என்ன செய்யணுமோ நியாயமா செய்யணும். என்னமோ 700 சொச்சம் கடையை மூடிட்டோம், பூட்டு திண்டுக்கல்ல இருந்து ஆர்டர் போட்டு சடக்குன்னு பூட்டிட்டோம், அங்க ஊரை எதுவுமே இல்லைன்ற மாதிரியே பேசுனீங்க. எங்க மூடி இருக்கிய, ஏது மூடி இருக்கிய? ரோட்டோரமா நான் போய்கிட்டே இருக்கேன், நான் பார்க்குற பக்கமெல்லாம் அந்த கடையை ஊரம் திறந்தான் கிடக்கு. என்ன நடக்குன்னு தெரியலையே. அந்நியாருக்கு இப்படி கோபம் வருது, சடக்குன்னு சட்டப்பேரவையிலவே பேசுறான்னு இருக்கு. எல்லா இடத்துலையும் 717 இடத்துல டாஸ்மாக் கடைகளை மூடிட்டோன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்குமே அது உண்மையாக மூடலை, கண் துடைப்பு நாடகமாக இருக்குது. உறுதியாக அந்த டாஸ்மாக் கடைகளை மூடணும். அந்த 717 மட்டும் இல்லை, இன்னும் பல ஆயிரம் கணக்கான டாஸ்மாக் கடைகள் முறைகேடாக நடக்குது. அதையெல்லாம் கண்டிப்பாக மூடணும்னு சொல்லி நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அப்படியே அந்நியார் டீச்சராக இருந்தவங்க இல்லையா, கட்டன்டா இருப்பாங்க இல்லையா, கேட்காங்க 6 மாதம் டைம் கேட்க. எதுக்கு டைம் கேட்கணும்னு ஒரு இது இருக்குது. மற்ற விஷயங்கள்லாம் அப்படி இப்படி டைம் கேட்கலாம், ஆரம்பம் ஓகே. காவல்துறையை கையில் வச்சுருக்கீங்க, அவங்க ஒரு ஸ்ட்ரக்சரோட தான் போய்கிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல ஐயா இங்கே வாங்க, இந்த மாதிரி குற்றம் நடக்கு, சடக்குன்னு எடுத்து துப்பாக்கி எடுத்து விசாரிங்க, விசாரிச்சதுக்கு அப்புறமா மற்ற வேலையை பாருங்க, நீங்கள் வாட்டுக்கு பண்ணிவிடாதீங்க. இதுலலாம் நீங்கள் 6 மாதம் கேட்கக்கூடாது தம்பி, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு அக்கா பொங்குறாங்க. பட் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால கொஞ்சம் அமைதியாக இது பண்ணுறாங்க. அக்கா இல்லை, அந்நியார். இவங்களுக்கெல்லாம் வந்து வெறும் ஜெயிலில் போடுறது, வெறுமனே வந்து தண்டனை கொடுக்கறது மட்டும் இதுக்கு தீர்வு கிடையாது. இதற்கு நிரந்தரமாக பாலியல் வன்கொடுமைக்கு தீர்வு வரணும்னா 2 விஷயம் பண்ணால் மட்டும்தான் இனி இது தொடராது. நான் அது விஜய்க்கு இன்னைக்கு ஆலங்குடியில இருந்து சொல்கிறேன், விஜய் இதை நீ கேட்கணும், இது படி நீ வந்து கட்டாயம் பண்ணணும். என்னன்னா 2 விஷயம், அரபு நாடுகளில் இருக்கிற மாதிரி மக்களுக்கு எதிராக பொதுவாக நிற்பாட்டி 1 வயசு குழந்தை, 2 வயசு 3 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்கிறவர் யாராக இருந்தாலும் அரபு நாடுகளில் தண்டனை கொடுப்பது போல தரணும். மக்கள் முன்னாடியே தண்டனை வழங்கணும். இல்லை என்றால் கண்டிப்பாக கோயம்புத்தூர்ல சைலேந்திர பாபு அவர்கள் செய்தது போல ஒரு என்கவுண்டர் பண்ணணும். அப்பதான் இதற்கு நிரந்தர தீர்வு. இதற்கு முற்றுப்புள்ளியை தவிர மயிலே இறங்கு போடுன்னா போடாது. அதிரடி நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இது போன்ற பிரச்சனைகளுக்கு நிரந்தரமா தீர்வு வரும். இது ஒட்டுமொத்த தமிழக தாய்மார்கள் குழந்தைகள் சார்பா இன்னைக்கு நான் இதை பதிய வைக்கிறேங்க. இதாங்க நிஜம். கொதிச்சு போயிருக்காங்க இன்னைக்கு மக்கள். பச்சை பிள்ளைங்களை நீங்க தொடறீங்களா? நீ எல்லாம் மனுஷனா இல்ல மிருகமா என்ற கேள்வியை நான் கேட்கிறேன். மிருகங்களுக்கெல்லாம் வாயில சொன்னா புரியாது. என்கவுண்டர் ஒண்ணுதான் இதற்கு தீர்வு. உறுதியாக விஜய் நீங்க இதை செய்யணும். அரசு சட்டத்துக்கு உட்பட்டு நீங்க இதை செய்யணும்னு நான் கேட்டேன். எல்லாரும் இந்த பக்கம் இப்படி பேசினா தேர்தல் ஆணையத்தினுடைய நலன் விரும்பியாக ஒருத்தர் இங்க கதறார். KP ராமலிங்க ஐயா பாசகக்காரரு என்ன சொல்றாருன்னா,
4 பேர் சடசடன்னு ராஜினாமா பண்ணிட்டா என்னத்துக்கு இப்போ என்னத்துக்கு பண்ணிய நீங்கள் ராஜினாமா? காரணம் சொல்லுங்க. ஒரு காரணமும் கிடையாது. இப்போ அங்கே இடைத்தேர்தல் வரணும்னா மத்திய அரசு தேர்தல் ஆணையம்லாம் எப்படி செலவு பண்ணணும்? யார் காசு வச்சிருக்கா? இங்க பாருங்க, நீங்கள் 4 பேர்ட்டையும் மொத்தமாக காசு வாங்க, அதுக்கப்புறம் தேர்தல் நடத்துறத பார்ப்போம் அப்படின்னு கொந்தளிக்காரு. இந்த 4 பேர்ட்ட இருந்து காசை புடுங்காம விட மாட்டார் போல் இருக்கு. இடைத்தேர்தல் வருகிற போது அது ஒரு நார்மலாக இறந்து போய் இடைத்தேர்தல் வந்தால் விட்டுலாம். ஒரு இடைத்தேர்தல் வரும் என்ற 2 தொகுதியில் போட்டியிடுறார் விஜய். ஸோ ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றார். இன்னொரு தொகுதியில் அவரால் இடைத்தேர்தல் வருது. ஆனால் அந்த தொகுதியில் ஒரு தேர்தலில் செலவழிக்கப்பட்ட தொகை கட்சி செலவு பண்ண சொல்லலை. அது அதிமுக கொடுத்ததோ இல்லை திமுக 2000 ரூபா கொடுத்ததை பற்றி சொல்லலை. தேர்தல் ஆணையம் செலவு செய்திருக்கிற தொகை ஒரு சட்டமன்ற தொகுதியில் அவரே வேட்பாளராக நின்னா, யார் இப்போ 4 பேர் ரிசைன் பண்ணிட்டு நிற்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல, அவன் அந்த தொகுதியில் வேட்பாளர் நின்னா உன்னால தான் நான் தேர்தல். ஆக அந்த பணத்தை அரசாங்கத்துக்கு கட்டணும். இது என்னுடைய பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை, இது கட்சி கோரிக்கை இல்லை. என்ன இது வந்து இப்போ ஒரு அறிவார்ந்த தேர்தலில் பல முறை தேர்தல் அரசியல் இருந்தவங்களுடைய பிரதிநிதியாக நான் சொல்கிறேன். ஒரு கட்சியிலிருந்து ரிசைன் பண்ணி அவனாலேயே அந்த தேர்தல் வருதுன்னா, அவன் தேர்தலில் மறுபடியும் நின்னான்னா, அவன் அந்த எலெக்ஷன் செலவை ஒரு சட்டமன்றத்துக்கு எவ்வளோ ஆயிருக்குன்னு பூத்து அமைச்சருக்கு, பூத்துக்குள்ளே போனவனுக்கு, அன்னைக்கு கொடுத்த ஸ்பெஷல் டிஏவுக்கு, அன்னைக்கு நிறுத்தின போலீஸ்காரனுக்கு, அவன் ஓட்டின வண்டிக்கு, அவன் போட்ட பெட்ரோலுக்கு எல்லாம் சேர்த்து குறைந்தபட்சம் ஒரு சட்டமன்ற தொகுதி 2 கோடியிலிருந்து 3 கோடி செலவாயிருக்கு. அதை எம்எல்ஏவா நின்னவன் ஜெயிச்சுவன் ராஜினாமா போட்டு அவனே வேட்பாளர்னா கட்டணும். அப்படியே நம்ம விஜயபாஸ்கர் அண்ணாச்சி மற்ற விஷயங்களெல்லாம் மறந்துட்டு நன்றி சொல்ல போறார் இல்லையா, அதுக்காக அவரை பாராட்டணும். அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, என்ன நீங்க ஜெயிக்க வச்சிருக்கீங்க, என் சொந்த காசை போட்டுனாலும் உங்களுக்கு நான் செய்ய வேண்டியதை செய்வேன், ஒரு பொழுதும் உங்களை விட மாட்டேன், கவலையே படாதீங்க, சொத்து பத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், வித்தாது செய்வோம்கார். விஜயபாஸ்கர் ஆயுள் உள்ள வரைக்கும் இந்த விராலிமலை மக்களுக்கு நன்றியோட இருப்பேன், பாசத்தோட இருப்பேன், பண்போட இருப்பேன், உணர்வோட இருப்பேன், உரித்தா இருப்பேன், உசுரா இருப்பேன். அதனால மீண்டும் மீண்டும் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்வது, வாக்களித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி, உழைத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி, கழக நிர்வாகிகளுக்கு நன்றி, கோடான கோடி நன்றியை உங்களுடைய பொற்பாதத்திலே தெரிவித்துக் கொண்டு, விஜயபாஸ்கர் எப்போதும் என்னையால் முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் செய்வேன். கலெக்டரா இருந்தாலும் கோட்டையா இருந்தாலும் ஓங்கி குரல் கொடுப்பேன் இந்த ராஜாளிப்பட்டி மண்ணுக்காக. 2 நாள் முன்னாடியே கலெக்டரை பார்த்து காவிரி தண்ணி பிரச்சனையை உடனே தீர்க்கணும்னு கடுமையாக கடிதம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். உங்க எல்லாருக்கும் தெரியும். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நான் இருக்கிறேன். உங்க வீட்டில் பல பேர் இருப்பாங்க, அண்ணன் இருப்பாங்க, தம்பி இருப்பாங்க, அவசரத்துக்கு ஓடுறதுக்கு ஒரு பையன் இருப்பாரு. அது மாதிரி விஜயபாஸ்கர்னு ஒரு புள்ள உங்க குடும்பத்தில் இருக்குன்னு மட்டும் நீங்க நினைச்சுக்கோங்க. அப்படியே மக்கள் எல்லாம் மழை கூப்பிட்டாங்க, வாங்க கருணாநிதி ஐயா பிறந்த நாள் வரப்போதுல, அதாவது 3ஆம் தேதி. இப்போ அவர் இல்லை, இருந்தாலும் அவர் பேர் சொல்ற மாதிரியான திட்டங்கள் என்னென்ன உங்க மனசுல சடக்குன்னு வருது, மழை சொல்லுங்கன்னு சொன்னா எழுதி வச்சு படிக்காம மழைன்னு சொல்றாங்க. கேளுங்க. அவருடைய ஆட்சி காலத்துல உழவர் சந்தை கொண்டு வந்தார். விவசாயிகளுடைய வளர்ச்சி பெறுவதற்கு விவசாயிகளுக்கு இலவச கரண்ட் கொடுத்தாங்க. அது மூலமா விவசாயிகள் நல்லா பயன்பெறாங்க. மகளிர் சுய உதவி குழு வந்து ஐயா கொண்டு வந்த திட்டம், அந்த திட்டத்தில இருந்து நிறைய பெண்கள் வந்து முன்னேறி இருக்காங்க. அதே மாதிரி பெண் கல்வி மினிமம் 89 ஆட்சி காலத்தில் மினிமம் 8 படிக்கிற கட்டாயத்தின் பேரில் அவங்களாம் 8 பாஸ் பண்ண தான் திருமண உதவி இந்த சட்டத்தை கொண்டு கொடுத்தவர். கலைஞர் வந்து மருத்துவ காப்பீட்டு திட்டம் கொண்டாந்தாரு. இன்னைக்கும் அந்த காப்பீடு திட்டம் செயல்பட்டு நிறைய பேருக்கு வந்து உதவி பண்ணுது. மகளிருக்கு சொத்துல சம பங்கு கொண்டு வந்தாரு. இன்னொன்று சொல்ல போனால் பெண்களுக்கான அரசு வேலையில் இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்துள்ளார். அப்புறம் வந்து படிக்கிற பிள்ளைகளுக்கு சமைச்சர் கல்வி கொண்டு வந்தாரு. கூரை இல்லாத மாடி வீட மாற்றுறதுக்கு பிளான் பண்ணாரு. அடுக்குமாடியில குடிசை மாற்று வாரியத்தை கொண்டு வந்தவர் சிறந்த திட்டம், அவர் கொண்டு வந்த திட்டம். பெண் சிசு கொலை தடுப்பு வந்து நல்ல ஒரு திட்டம். அந்த கைரிசா ஒழிச்சார். மாற்றுத்திறனாளிய பேர் வந்து பெயர் மாற்றினார். ஊனமுற்றவர் மாற்றுத்திறனாளி பெயர் மாற்றினார். அப்புறம் அரவாணின்றது திருநங்கையாக பேர் மாற்றினார். தனியார் பேருந்து மயமாக இருந்ததை அரசு பேருந்து மயமாக்கியது தான் ஒரு முழுமையான சாதனை. கணனிலும் தமிழை பூத்தியவர், தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டவர். அரசு ஊழியர்கள் இறந்தால் அவங்க வீட்டுக்கு நிதி உதவி கொடுக்குற திட்டத்தை கொண்டு வந்ததே தலைவர் தான். இதே போல் ரேஷன் கடை, சிவில் சப்ளை கார்பரேஷன்
மக்களுக்கு சிவில் உணவு கிடைக்க வேண்டும், உணவு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக சிவில் சப்ளை கார்ப்பரேஷனை உருவாக்கினார். சிப்காட்டு ஓசூர் வளர்ந்ததுக்கு ஒரு காரணம் வந்து கலைஞர் தான். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ். நாங்கள் படிக்கும் காலத்திலலாம் பஸ்ஸெலாம் இலவச பாஸ் இருக்கிறதுனால நாங்கள் ஈஸியாக போய் ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வந்தோம். நான் வந்து சமத்துவ பூர்வ திட்டம் சொல்லுவேன். கலைஞர் கொண்டு வந்த திட்டத்திலே சிறப்பான திட்டம் வந்து விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் கொண்டு வந்தாங்க. அந்த திட்டம் நம்ம வரவேற்கிறேங்க. உழவர் சந்தை திட்டம் கலைஞர் கொண்டு வந்ததில் சிறந்த திட்டம்னு நினைக்கிறேன். அனைத்து வீடுகளுக்கும் இலவச டிவி கொடுத்தது ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. இது வரைக்கும் பார்த்த தர்பாரில் நடந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்லையா? அடுத்த தர்பாரில் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே.